வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான, அதே சமயம் ரொம்ப ஆழமான ஒரு ஆன்மீக விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதுதான் பாலா திரிபுர சுந்தரி வழிபாடு. ஒரு குழந்தை வடிவத்துல எல்லையில்லாத சக்தியை பார்க்கறது அது எப்படி சாத்தியம்? வாங்க இத பத்தி நாம கொஞ்சம் விரிவாவே அலசி பார்க்கலாம். பாருங்க, இந்த வழிபாட்டோட மொத்த சாராம்சமே இந்த ஒரு வரியில் அடங்கிடுச்சு. பார்க்கறதுக்கு ஒரு சின்ன குழந்தை மாதிரி தெரியும், ஆனா அந்த தோற்றத்துக்குள்ள ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட சக்தியும் அடங்கியிருக்கு. இந்த ஒரு ஆச்சரியமான முரண்பாடு தான் பக்தர்களை அவ பக்கம் இழுக்கிற ஒரு பெரிய ரகசியமே. சரி, முதல்ல இந்த சுவாரஸ்யமான மர்மத்தை பத்தி பாப்போம். ஒரு தெய்வம் எப்படி ஒரே நேரத்துல ஒரு குழந்தையாவும் அதே சமயம் பிரபஞ்சத்தோட முழுமையான உண்மையாவும் இருக்க முடியும்? வாங்க இந்த மர்மம் முடிச்சா அவிழ்க்கலாம். இங்க கவனிங்க, பாலா அப்படின்ற சொல்லுக்கு சின்ன பொண்ணு இல்லனா இளம் பெண் அப்படின்னு அர்த்தம். ஆனா இந்த சின்ன பொண்ணு தான் பராசக்தியோட முழுமையான வடிவம். அதாவது முழுமுதற் கடவுளான திரிபுர சுந்தரியோட ஒரு வடிவம் தான் இந்த பாலா. இதுதான் இந்த வழிபாட்டுல இருக்கிற ஒரு பெரிய புதிரே. உருவத்துல தான் சின்னது, ஆனா அவளோட சக்தி, அவளோட அருள் எல்லாமே முழுமையானது. இப்போ இந்த வழிபாட்டோட ஏன் அப்படின்ற கேள்விக்கு வருவோம். இங்க முக்கியத்துவம் வெளிப்படையான சடங்குகளுக்கு இல்ல, அதுக்கு பதிலா நம்ம மனசோட உள்நிலைக்கு தான். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பாலா வழிபாடுங்கிறது வெறும் பூஜை, புனஸ்காரம், சடங்குகள் பத்தினது மட்டும் இல்ல. அது முழுக்க முழுக்க ஒரு அனுபவம் சார்ந்த ஒரு பாதை. உண்மையான வழிபாடுங்கிறது நீங்க பயன்படுத்துற பூஜை பொருட்கள்ல இல்ல, அது நம்மளோட உணர்வுகள்ல, நம்ம மனநிலையில தான் இருக்கு. பாருங்க, இந்த 3 தான் இந்த வழிபாட்டோட உண்மையான தூண்கள். முதல்ல மனசுல தூய்மை இருக்கணும். 2வது பக்தியால கண்கள்ல லேசா ஈரம் வரணும். 3வது நெஞ்சுக்குள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். இது எந்த ஒரு சடங்கை விடவும் ரொம்ப ரொம்ப ஆழமான விஷயம். இது ரொம்ப அழகா விளக்குது இல்லையா? நாம ஒரு குழந்தைய எவ்வளவு பாசத்தோட அன்போட கையில ஏந்தி கொஞ்சுவோம், அதே மாதிரி ஒரு உணர்வ, ஒரு பாவனைய மனசுக்குள்ள கொண்டு வர்றது தான் உண்மையான வழிபாடு. அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற உணர்வுக்கு தான் இங்க முழு மதிப்பும். இதுவரைக்கும் வழிபாட்டுக்கு தேவையான மனநிலைய பத்தி பார்த்தோம். சரி, இப்ப அந்த தெய்வத்தோட நம்மளை இணைச்சிக்க உதவுற கருவிகள் என்னென்னு பார்க்கலாம். குறிப்பா புனிதமான பீஜ மந்திரங்களை பத்தி தெரிஞ்சுக்குவோம். இந்த 3 மந்திரங்களும் பார்க்க ரொம்ப எளிமையா இருந்தாலும் பயங்கர சக்தி வாய்ந்தவ. ஐம் அப்படின்றது அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கறதுக்கான விதை. க்ளீம் அப்படிங்கிறது அன்பு, இருப்பு சக்தி, இதுக்கெல்லாம் விதை. கடைசியா சோம் வந்து ஆற்றலையும் வல்லமையும் குறிக்குது. இந்த 3 ஒளிகளும் அவளோட 3 முக்கியமான குணங்களை நமக்கு காட்டுது. சரி, இப்போ நாம இந்த விளக்கத்தோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த ஆன்மீக பாதையில போறதுனால பக்தர்களுக்கு கடைசியில என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வழிபாட்டோட பலன்கள் ரொம்ப தெளிவானது. மனசுக்கு அமைதி கிடைக்குது, படிப்புல வெற்றி, தொழில்ல செழிப்பு, குடும்பத்துல ஒற்றுமைன்னு வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே இதுல அடங்கியிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல நம்மள வாட்டி வதைக்கிற கோபம், பேராசை மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள்ல இருந்து ஒரு விடுதலை கிடைக்குது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த அலசலை நாம முடிச்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க, பிரபஞ்சத்தோட உச்சபட்ச சக்தியே ஒரு குழந்தை வடிவத்துல இருக்க முடியும்னா, நாம ஒவ்வொரு நாளும் பார்க்கற எத்தனையோ எளிமையான விஷயங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய வலிமை ஒளிஞ்சிருக்கலாம். இத பத்தி சிந்திச்சு பாருங்க.